ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன காலிஃப்ளவரை காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, தருணுக்கு 2 நாளாக ஒரே ஃபீவரு, வாயெல்லாம் நம்ம இருக்குதுன்னு சொன்னான். சரி, ஓகே, அவனுக்கு காலிஃப்ளவர் சில்லி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து கடையில் வாங்கினது இல்லைங்க, நம்ம வயலில் விளைஞ்ச காலிஃப்ளவர். டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து காலிஃப்ளவரெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணியில் வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 70% நம்ம வேக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கணும். வேக வச்சதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காரத்துக்காக ஒரு 2 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் 65 மசாலா ஒரு பாக்கெட் நான் அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது 1 கேஜி கிட்ட வரும் அப்படின்றனால. அதுக்கப்புறம் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சமாக மைதா மாவு, இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இது வந்து சட்டியில் போட்டு பிசையும் போது பார்த்திங்கன்னா நல்லாவே பிசைய முடியல, கரண்டியில் இது பண்ணும்போது. சரி, நம்ம கையிலேயே பிசைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் பிசைஞ்சு எல்லாத்தையும் ரெடியாக வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஒரு 1/4 லிட்டர் கிட்ட ஊற்றி இதை ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதான். ஃப்ரை பண்ணி எடுத்து பசங்களுக்கும் கொடுத்தேன். சாப்பிட்டுட்டு நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்களும் இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணுவீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய விலாக்ஸ் பிடிச்சிருந்தனா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். பாய்.